அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் 5 நிமிடத்தில் உங்களுக்கு போன் கால் செய்ய மிகவும் எளிமையான நேம் ஸ்பெல் மெத்தட். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த மெத்தட்ல லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர், ஒரே ஒரு ஸ்விட்ச் வேர்ட் மற்றும் நேம் நம்ம யூஸ் பண்ண போறோம். சக்தி வாய்ந்த காம்பினேஷன் இது. இமீடியட்டா இன்ஸ்டன்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இந்த மெத்தட்ல ஏஞ்சல் நம்பர்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏஞ்சல் நம்பர்ஸ்னா என்னன்றத ஆல்ரெடி பல பதிவுகளில் நம்ம பார்த்திருக்கோம். பொதுவாகவே ஒவ்வொரு எண்களுக்கும் தனித்துவமான ஆற்றல்களும் சக்திகளும் இருக்கு. அந்த நம்பர்ஸை ரிப்பீட்டடா நம்ம யூஸ் பண்ணும் பொழுது அந்த எண்களுக்குண்டான ஆற்றல்கள் நமக்கு கிடைக்கும். ஜோதிட ரீதியாக நம்ம பார்த்தோம்னா கூட எண் 1 முதல் 9 வரை இருக்கக்கூடிய எண்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகங்களை குறிக்கும். இந்தியால மட்டும் கிடையாதுங்க, நிறைய உலக நாடுகள்ல மக்களுக்கு எண்களின் மீது நம்பிக்கை இருக்கு. உலகின் தலை சிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவரான நிக்கோலா டெஸ்லா அவர்களுக்கு கூட எண்களின் மீது அதீதமான நம்பிக்கை இருந்தது. 369 அப்படின்ற நம்பரை அடிக்கடி அவர் பயன்படுத்தி இருக்காரு. அவர் தங்கக்கூடிய ஹோட்டல் ரூம்ஸ்ல கூட அந்த அறையின் எண் 369 இருக்கிற மாதிரி தான் அவர் செலக்ட் பண்ணி இருக்காரு. இதன் அடிப்படையில தாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன்ல கூட பார்த்தீங்கன்னா 369 ஒரு மெத்தட் இருக்கு. நம்ம சேனல்ல கூட இந்த 369 மெத்தடை நிறைய முறை நம்ம யூஸ் பண்ணி இருக்கோம். இவ்வளவு தூரம் நம்ம பார்ப்பதற்கான காரணம், நம்பர்ஸ்க்கு அவ்வளவு சக்திகள் இருக்குங்க. எந்த ஒரு மெத்தடை நம்ம யூஸ் பண்ணாலுமே அதில் இருக்கக்கூடிய தாத்பரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த மெத்தடை யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு முழு நம்பிக்கை கிடைக்கும். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதாங்க அந்த மெத்தடை முழு நம்பிக்கையோட நம்மால பயன்படுத்த முடியும். டபுள் டிஜிட்ல இருந்து 20 டிஜிட்ஸ் வரைக்கும் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் உடைய சீரிஸ் இருக்குங்க. வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்கு. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கும் யாருக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கும் இடையே இன்விசிபிளா ஒரு கனெக்ஷன் உருவாகும். இந்த இன்விசிபிள் கனெக்ஷனை எனேபிள் பண்ணி நேம் ஸ்பெல் மெத்தடை நம்ம யூஸ் பண்ண போறோம். அடுத்ததாக இந்த மெத்தட்ல ஒரே ஒரு சின்ன ஸ்விட்ச் வேர்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றதையும் ஆல்ரெடி பல பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் புதியதாக பார்க்கறவங்களுக்காக சிம்பிளா ஷார்ட்டா நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தாங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில பவர்ஃபுல்லான வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் மொழிபெயர்க்க கூடாது, டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண கூடாது. இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அர்த்தம் தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்கும். உச்சரிப்பதற்கு மிகவும் சுலபமான வார்த்தைகள் மற்றும் பழகிய வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யாரு நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் உடனடியாக உங்களுக்கு போன் கால் செய்வார். சரிங்க, யாரெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, காதலர்கள், நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். காதலர்கள்னு வரும்பொழுது ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்க மற்றும் பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். யாருன்னே தெரியாத அறிமுகமில்லாத நபர்களுக்கு இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்த முடியாதுங்க. இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம்.
குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாதுங்க. அதே போல பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இதை நீங்க கண்டினியூ பண்ணலாம். பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. மேக்சிமம் 3 நாட்களுக்கு இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம பார்க்க போவதை போல ஒரு லைன் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த மெத்தடை முடிச்ச 5 நிமிடங்களுக்குள்ள அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து ஃபோன் கால் வரும். இன்னும் சொல்ல போனால் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஃபோன் கால் வரும். இன்கேஸ் நீங்க பிரேக்கப் லெவல்ல இருக்கீங்க அல்லது பிரிந்து வாழும் உறவுகளுக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணும் பொழுது மேக்ஸிமம் 3 டேஸ்க்கு நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல ஒரு ஹீலிங் நடக்கும். அதற்கு பிறகுதான் அந்த நபர் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணணும். பிரிந்து வாழும் உறவுகளாக இருந்தாலும் மேக்ஸிமம் 3 டேஸ்க்கு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். அன்றைய தினமே உங்களுக்கு ஃபோன் கால் வரலனா கூட அடுத்த சில நாட்களிலேயே அந்த நபர் உங்களை கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. ரிசல்ட்டை நீங்க எதிர்பார்க்காம இந்த மெத்தடை ஜாலியா கேஷுவலா நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். இன்ஸ்டன்ட்டா ரிசல்ட் கிடைச்சிரும். கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். ஏன்னா இது ஒரு ஷார்ட் டியூரேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ற மெத்தட். டைமிங்ஸ் மட்டும் ரொம்பவுமே முக்கியங்க. நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சில நிமிடங்கள் மட்டும் தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். இன்கேஸ் நீங்க ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்களாக இருந்தீங்கன்னா எந்த நேரத்துல நீங்க தூங்க போவீங்களோ அந்த நேரத்துல இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. உங்க எல்லா வேலையுமே முடிச்சிட்டு ஃபைனலா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணுங்க. ஏன்னா இந்த மெத்தடை முடிச்சிட்டு அதற்கு பிறகு எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ்லயும் நீங்க ஈடுபடக்கூடாது. டிவி பார்க்கறது, மொபைல் எடுத்து பார்க்கறது அல்லது பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசுறதுன்னு எந்த விதமான வேலையும் நீங்க செய்யக்கூடாது. மெத்தடை கம்ப்ளீட் பண்ணிட்டு அமைதியா நீங்க படுத்துருங்க. அப்படி நீங்க செய்யும் பொழுது உடனே உங்களுடைய போன் ரிங் ஆகும். அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து உங்களுக்கு போன் கால் வரும். அதை நீங்க எடுத்து பேசுங்க. இப்ப நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் உங்களுடைய உள்மூச்சு மற்றும் வெளிமூச்சை நீங்க கவனிக்கணும். மூச்சு காற்றை நீங்க கவனித்தால் போதும். மூச்சு பயிற்சி எல்லாம் செய்ய வேண்டாம்ங்க. 2 நிமிஷம் முழு கவனத்துடன் உங்களுடைய மூச்சு காற்றை நீங்க கவனிக்கும் பொழுது உடலும் மனமும் அமைதியான ஒரு நிலைக்கு போகும். லைட்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. தூக்கம் வருவதை போல ஒரு உணர்வு தோன்றும். இந்த நிலையில ஆழ்மனம் நல்ல விழிப்பு நிலையில இருக்கும். சோ அந்த நிலை வந்ததற்கு பிறகு யாருக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ண போறீங்களோ அந்த குறிப்பிட்ட நபரை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. முடிந்தால் அந்த குறிப்பிட்ட நபருடைய முகத்தை உங்களுடைய மனக்கண்ணால பாருங்க. எந்த விதமான அவசரமும் வேண்டாம். பொறுமையா அவங்கள நீங்க இமேஜின் பண்ணுங்க. இமேஜினேஷன் பண்ண முடியாதவங்க அவங்கள நீங்க மனதார நினைச்சுக்கோங்க. ஆனால் அந்த நினைவு ஆழமாக இருக்கணும். அந்த நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு போன் கால் வந்துச்சுன்னா நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுவீங்களோ அந்த உணர்வு நிலையை எக்ஸாக்டா நீங்க கொண்டு வரணும். அட் பிரசன்ட் ரைட் நவ் அந்த நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு போன் கால் வந்துருச்சு. ஸோ நீங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க. அந்த மகிழ்ச்சியான உணர்வு நிலையோட இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய ஏஞ்சல் நம்பர் கலந்த இந்த எளிமையான வாக்கியத்தை குறைந்தபட்சம் 5 நிமிடங்களுக்கு நீங்க சொல்லணும். அதிகபட்சமாக 10 நிமிடங்கள் வரைக்கும் நீங்க சொல்லலாம். ஆனால் 5 மினிட்ஸ்க்கு நீங்க சொன்னாலே போதும். இந்த வாக்கியத்துல நேம்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை நீங்க சொல்லணும். அது ஷார்ட் நேம், பெட் நேம்னு என்னவாக வேணாலும் இருக்கலாம். அந்த நபரை நீங்க எப்படி கூப்பிடுவீங்களோ அந்த நேமை நீங்க யூஸ் பண்ணணும். இன்கேஸ் நீங்க நேம் சொல்லி கூப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா அந்த நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க பயன்படுத்துங்க. அவங்க படிச்ச ஸ்கூல்ல, காலேஜ்ல அல்லது ஒர்க் பண்ற இடத்துல எந்த பெயரை பயன்படுத்தி அவங்கள கூப்பிடுவாங்களோ அதை நீங்க யூஸ் பண்ணணும். நான் ஒரு உதாரணத்திற்கு சொல்றேங்க. அவங்களுடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்துல 0711 ராஜா கால் மீ நவ். அவங்க பெயர் ராணின்னு இருக்கிற பட்சத்துல 0711 ராணி கால் மீ நவ். அவ்வளவுதாங்க. இப்படிதான் நீங்க சொல்லணும். வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். வாய் விட்டு சொல்றவங்க ரொம்ப சவுண்டா நீங்க சொல்லாதீங்க. கொஞ்சம் பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. இத்தனை முறை சொல்லணும்ன்ற கவுண்டிங் எண்ணிக்கை முக்கியம் கிடையாதுங்க. 5 நிமிடங்கள் நீங்க சொன்னாலே போதும். எந்த அளவிற்கு அந்த நபர் மீது முழு கவனத்துடன் உணர்வு பூர்வமா நீங்க சொல்றீங்களோ அதுதாங்க முக்கியம். சோ அந்த கவனத்துடன் 10 முறைகள் நீங்க சொன்னால் கூட போதும். 5 நிமிடங்களுக்குள்ளேயே உங்களுக்கு தூக்கம் வந்துருச்சுன்னா கூட இந்த வாக்கியத்தை சொல்லி
சொல்லிட்டே அப்படியே நீங்க தூங்கிடுங்க. உடனே உங்களுடைய போன் ரிங் ஆகும். அந்த நபர் தாங்க கால் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு மெசேஜாவது பண்ணிடுவாங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட நீங்க மிஸ் பண்ணாம கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த நபர் கிட்ட இருந்து உங்களுக்கு போன் கால் வரும். ஒரே நாள்ல அந்த நபர் கிட்ட இருந்து போன் கால் வந்துருச்சுன்னா இந்த மெத்தடை 3 டேஸ்க்கு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. என்னைக்கு உங்களுக்கு போன் கால் வந்தாலுமே அப்பவே இந்த மெத்தடை நீங்க டிராப் பண்ணிடுங்க. கண்டினியூ பண்ண வேண்டாம். ஆனால் மேக்ஸிமம் 3 டேஸ் வரைக்கும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து போன் கால் வந்த உடனே இப்படி ஒரு மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணதை அவங்க கிட்ட ஷேர் பண்ண கூடாதுங்க. இதை நீங்க நல்லா நோட் பண்ணிக்கணும். இதை ஏன் அவங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்றதுக்கு ஒரு சூட்சமம் இருக்குங்க. அதையெல்லாம் நம்ம இன்னொரு பதிவுல பார்க்கலாம். இப்போதைக்கு தேவைப்படுறவங்க இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. 100% இமீடியட்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.